40 வருஷமா இங்க இருக்கிறோம் நாங்க. அப்பெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஓலை வீட்டுல தான் இருந்தோம். ஓலை வீட்டுல இருந்து இன்னைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு ஏதோ கடன்பட்டு உடம்பட்டு வந்து இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா இந்த மன உளைச்சல இடிக்கிறதுனால ரொம்ப மன உளைச்சல ஒவ்வொரு குடும்பத்திலும் 1008 பிரச்சனை. பொம்பளைங்க என்னைக்கு இடிக்க வந்தாங்களோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மனசு குமுறுது சார். கொஞ்சம் இருந்து இல்ல சொல்ல முடியல எங்களால. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சொல்ல, நீ இங்க வந்த, நீ செஞ்ச, நீ போட்ட கடனை உடனே இங்க பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு. எல்லாமே எங்களுக்கு நல்லா வாழ்வாதாரம் இருக்குது. அதனால வீட்டு வேலைக்கு போறோம், இங்க கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு போறோம், செய்யறோம். இன்னைக்கு எங்க போனா எங்க வந்து இடிப்பாங்களோன்னு இல்லாத சோத்துக்கும் இதுக்கும் நாங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். யார் வீட்டை விட்டு போனா எந்த நேரத்துல வந்து இடிப்பாங்கன்னு தெரியாத நாங்க ஒவ்வொரு நாளும் கதறட்டி இருக்கிறோம் சார். மன உளைச்சல் யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. சொல்ல முடியாது. ஒரு 2 பொம்பளைங்க பேசினா ஆறுதலா இருக்கணும். ஆனா இப்ப 2 பொம்பளைங்க பேசினா இன்னும் சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, அந்த மனநிலைமையில ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு இந்த கேக்குதுங்க, எங்க போவோம் அதுங்களுக்கு தெரியல. நம்ம இங்கிருந்து போயிடுவோமா, நம்ம வீட இடிப்பாங்களா, அதுங்களுக்கு படிப்புல இப்போ 10th +1 +2 படிக்கிற பசங்களுக்கு எங்களோட இதுவை திணிச்சா அதுங்க எப்படி படிக்கும், எங்கிருந்து போவோங்க, இதெல்லாம் யோசனை பண்ண மாட்டோம். இங்க இடிக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க கஷ்டமோ நஷ்டமோ நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க உதவியும் எங்களுக்கு யாரு எந்த உதவியும் நாங்க கேட்கல. எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க நாங்க கேட்கல. இந்த கரையை கட்டி விட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு அதுதான் தேவை. இங்க பாதுகாப்பு, இந்த ஏரியில எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. தண்ணி கூட கிடையாது. தண்ணில அங்கங்க சிட்டில கூட தண்ணியில இடுப்பளவு எங்களுக்கு அப்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை கூட கிடையாது. ஒரு மாசம் அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் தண்ணி. குடிக்கிற தண்ணி பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையுமே இல்லாததான் சார் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க ₹1 ₹2 இல்ல. நாங்க ஓலை வீட்டுல இருந்து பட்டாசு வெடிச்ச தீபாவளிக்கு எங்க தீ பிடிக்குமோ கொல்லுமோன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கடனா உடனே வாங்கிதான் எல்லாருமே செய்யறோம். இன்னைக்கு எல்லாரும் நகை நட்டு போட்டுக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. ₹1 ₹2 யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல. எல்லாம் வீட்டு வேலைக்கு எக்ஸ்போர்ட் போய் 2 பொண்ணுங்களும் புருஷன் பொண்ணு 2 பேரும் சம்பாதிச்சுதான் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எங்களை பழையபடி கூட இல்ல சார். எந்த வாழ்வாதாரத்தை நம்பி போறது எல்லாத்தையுமே நமக்கு இது இருக்குதுனாலன்றதுனால நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கோ இது பண்றதுக்கோ முடியல. இப்போ ஒரு இடம் வாங்கினா எத்தனை லட்சம், ஒரு வீட்டு வாடகைன்னா 5000 6000 இல்லாத கிடையாது. இப்ப இந்த மன உளைச்சல்ல நாங்க என்னைக்கு இடிக்க வந்தா அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. எந்த மேல பார்த்தா ஐயோ இடிச்சிருவானோ, இது பண்ணா இடிச்சிருவாங்களோ அப்படின்ற மனநிலைமையில நாங்க இருக்கிறோம். ஒயின் ஷாப் இருக்குது எங்களுக்கு. இப்ப அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். இப்ப எங்களுக்கு இதுதான் தேவை. எது பாதிப்போ அரசியல் அது கட்சிக்காரங்களுக்கு தெரியட்டும். நாங்க அதை வந்து எது நாங்க விளக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னுக்குறாங்க இன்னமும். அதனால பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. பொதுமக்களுக்கு அதுதான் பாதிப்பு. அதை எடுக்க மாட்டேன்றாங்க கவர்மெண்ட். ஏழை மக்களை வந்து விரட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பிராந்தி கம்பெனி, பீர் கம்பெனி அங்கங்க நடத்துறாங்க. அதை எடுங்க, அதையே எடுக்க மாட்டேன்றாங்க. பொம்பளைக்கு எவ்வளவு போதை இதுதான் நிறைய உருவாகுது. அதை யாரும் தடுக்க மாட்டேன்றாங்க. இதே முதலமைச்சரும் சரி யாருமே சரி அதை தடுக்க மாட்டேன்றாங்க. எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா போயிட்டு படிச்சுட்டு அந்த வழியா தான் வருது. அந்த வழியில தான் வச்சுன்னு இருக்காங்க ஒயின் ஷாப். அதை தாண்டி தான் குழந்தைங்க எல்லாமே வருது. அதை எடுக்க மாட்டேன்றாங்க. பொதுமக்கள் வாழற இடத்த வந்து குறி கூடாட அது வாழுது. அதை வந்து உடைச்சு உண்ணும் பிரிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு எங்களை தோர்த்துட்டு இவங்க என்னத்த சாதிக்க போறாங்க? அப்புறம் எதுக்கு கட்சி, முதலமைச்சர், எதுக்கு எல்லாமே பார்லிமெண்டோ எல்லாம் எதுக்கு? எதுவுமே தேவையில்லையே. எங்களை தூக்கி போட்டு இவங்க என்ன சாதிக்க போறாங்க? இதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. எல்லாமே வரி முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. நாங்க எதுவுமே கவர்மெண்ட் கேட்கல. எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க நாங்க எதுவுமே கேட்கல. நாங்க மட்டும் எங்கேயோ போறோம், உழைக்கிறோம், வந்து படுக்கிறோம். இதுதான் குருவி கூடு மாதிரி தான் அது ஓடுது. வந்து நைட்டுக்கு வந்து படுக்குது. இந்த இடத்தையும் எடுத்து விடுனா நாங்க எங்க போக முடியும்? குழந்தைங்களை கூட்டிங்கன்னு எதுவும் பண்ணல. அவங்க என்ன எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அவங்க குடுக்குறாங்க. நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. கல்ல விட்டு அடிக்கிறாங்க, லட்டியால அடிக்கிறாங்க, பஸ்ல ஏத்துறாங்க. இதுதான் நடக்குது. நீங்க ஏன் பண்றீங்க மறியல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன ஆர்டர் போடுதோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு பண்றாங்க. நாங்க அமைதியா தானே உட்காந்தோம், அமைதியா உட்காந்து தானே பண்ணோம். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எங்களுக்கு எதுவும் வேணாம். எங்களை விட்டா போதும் இங்க நிம்மதியா. நாங்க இங்க இருந்தே வாழ்ந்துட்டு குழந்தைங்களும் வாழ்ந்துட்டு போயிடுங்க. இப்ப அதுங்களை இட்டுன்னு போய் நாங்க எங்க விடுறது? இதுதானே ஆளுங்கட்சி கிட்ட வேண்டிக்கிறோம்.
எங்களுக்காக வந்து சிபாரிசு பண்ணி எங்களை இதே இடத்துல விட சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். இதுல எத்தனை ஆளுங்க, எத்தனை பேரு ஜெயிச்சு இத இந்த காலி ஊர்ல பண்ணி 40 வேற வருஷத்துல இடத்துல எத்தனை கொடுக்குற கட்சிகள் வந்து இடத்த எல்லாருக்கும் இந்த நான் இடத்துல ஆதரவு கொடுங்க. கொடுத்தோம். இந்த இடத்துல இருக்கிற மொத்த ஜனங்களையும் காலி பண்ணி எங்கேயோ ஒதுக்குப்புறத்துல கொடுக்க போறதுக்கு பதில் இந்த இடத்துல எங்களை விட்டுருங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இட்டுன்னு போய் பாதுகாப்பு கிடையாது. இருக்கிற எவ்வளவு பாக்குறோம் நம்மளே டிவில. அந்த குழந்தைங்களை பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இட்டு போய் நாங்க எங்க பாதுகாப்பா வச்சுக்க முடியும்? எல்லாமே 10th 11th 12th படிக்கிற பசங்க. வேலை வெட்டிக்க சரியா யாரும் வேலைக்கு போல, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இப்படியேதான் சாப்பிடறது இல்ல, தூங்குறது கிடையாது. இன்னைக்கு வருவாங்களா நாளைக்கு வருவாங்களான்னு இப்படியேதான் பயந்துங்கன்னு நாங்க காலத்தை ஒழுட்டுறோம் வச்சு. எதுவுமே முடியல எங்களால.